கோவையில் அவிநாசி சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளின் போது மேலிருந்து கீழே பெரிய கான்கிரீட் துண்டு விழுந்ததில் கார் கடும் சேதமடைந்தது. கட்டுமான பணிகளின் போது முறையான பாதுகாப்பு வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றவில்லையா என்கின்ற கேள்வியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம். இது தொடர்பாக களத்தில் இருந்து நமது செய்தியாளர் பிரவீன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாலைகளில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அவிநாசி சாலையும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஈரோடு, சேலம், திருப்பூரிலிருந்து வருபவர்களாகட்டும் பலருக்கும் இந்த சாலை தான் மிக முக்கியமான சாலை கோவை நகருக்குள் வருவதற்கு. அது மட்டுமல்லாமல் ஐடி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை என அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த சாலை போக்குவரத்திற்கும் ஒவ்வொரு நாளும் பஞ்சமில்லாத அளவில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். நகரின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் எந்த ஒரு நெரிசல் இல்லாமல் செல்வதற்காக கிட்டத்தட்ட 10.10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இங்கு பாலமானது கட்டப்பட்டு வருகிறது. இந்த பாலப்பணிகள் விரைவில் முடிவடைய போகிறது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தான் மேற்கொண்டு 5 கிலோமீட்டர் விரிவுபடுத்துவதற்கான ஒரு அறிவிப்பையும் சமீபத்தில் கோவைக்கு வந்திருந்த முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இவ்வாறான சூழலில் மிக முக்கியமான ஜங்ஷன் பகுதி நாம் தற்போது இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹோப்ஸ் பகுதி, இங்கு பாலத்திலிருந்து நேற்று ஒரு பெரிய கான்கிரீட் துண்டு வழியே சென்று கொண்டிருந்த கார் மீது விழுந்து விட்டது. நல்வாய்ப்பாக பெரிய அளவில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. காரின் முன்பக்க கண்ணாடி மற்றும் அந்த பேனட் பகுதியில் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருந்தது. இவ்வாறான சூழலில் இந்த பாலப்பணிகள் மேற்கொள்ளப்படும் போது முறையாக கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடித்தார்களா என்கின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருந்தது. கோவையின் மிக முக்கிய பிரதான சாலைகளில் ஒன்று அவிநாசி சாலை. கோவை மாநகரில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அவிநாசி சாலையில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இவ்வாறான சூழலில் ஹோப்ஸ் சந்திப்பு பகுதியில் மேம்பாலத்தின் மேலே இருந்து பெரிய கான்கிரீட் துண்டு இவ்வழியே வந்த கார் மீது விழுந்தது. இதில் காரின் முன்பக்க கண்ணாடி மற்றும் பேனட் சேதமடைந்துள்ளது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் தங்களது விளக்கத்தையும் அளித்துள்ளனர். அது அந்த பாலத்தில் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்னு ஒன்று வைப்பாங்க. அந்த 2 பாலங்களுக்கும் இடையில் ஒரு கேப்பு, அதை நாங்கள் அடைச்சிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்வோம். அந்த பாலத்தில் நேற்று பார்க்கும் பொழுது ஒரு தவறுதலாக அந்த கேப்பில் இருந்து அடைச்சிருந்தது கொஞ்சம் விலகிருச்சுங்க. எப்பவுமே நெட்டு போட்டு தான் வேலை செய்வாங்க. அந்த நெட்டு விலகினதுனால அது மேலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்க்ரீட் ஒரு பிளாக் சைடில் இருந்தது தவறி கீழே விழுந்திருக்கு. அது இப்போ உடனே அடைக்க முடியாத காரணம் என்னென்னா, மேலே தார் ரோடு போடும்போது தான் அந்த லெவல்ஸை வச்சு தான் அதை அடைப்பாங்க. அது வரைக்கும் கீழே மட்டும் எப்பவுமே ஒரு ஸ்டீல் பிளேட்டு மேலேருந்து எதுவும் விழுகாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. தவறுதலாக அந்த பிளேட் கொஞ்சம் விலகுனதுனால அந்த கேப்பில் அந்த கல் விழுந்திருக்கு. அது இமிடியேட்டாக நாங்கள் அதை பார்த்து அந்த ஒப்பந்தக்காரருக்கான அந்த கோட்டப்பொறியாளர், அந்த கன்சர்ன் கோட்டப்பொறியாளருக்கும் தகவல் சொல்லிட்டோம். அவர் மூலமாக அந்த ஒப்பந்தக்காரருக்கும் தகவல் தெரிந்து இனி இது மாதிரி நடக்காத அளவில் எப்பொழுதுமே அந்த கேப் இருக்கிற இடங்களில், பணி நடக்கக்கூடிய இடங்களில் நெட்டு பயன்படுத்தி தான் வேலை செய்யணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இனி அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நல்ல நேரமாக யாருக்குமே எந்த ஆபத்தும் இல்லை.